ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஸோ விச் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நார்மலாக ஒரு ஈக்குவேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4. ஸோ திஸ் இஸ் த நார்மல் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். எக்ஸ் வேல்யூ நம்மளே நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ நான் இப்போ 0, 1, -1, 2, -2 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒய்க்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போது எக்ஸ் ஒய் ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இதை நம்ம நார்மல் கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அப்படியில் இந்த கிராஃப் கட் பண்ணோம். ஸோ இன்டர்செக்ட் பண்ணோம். ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இது நார்மல் திங். இது நார்மல் ஈக்குவேஷன். சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு -4. ஸோ அப்போ -4 அப்படின்னு வர்றப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த சினாரியோவில் மட்டும்தான் நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வர்றோம். ஸோ அதான் அந்த கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரியல் நம்பர் அப்படின்னா என்ன பார்த்துக்கணும். ஸோ ரியல் நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும். நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், அப்புறம் ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இது எல்லாம் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். நார்மலாக எல்லா நம்பரும் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ரியல் நம்பர்ஸ். ஸோ இதை நம்மலாம் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு என்ன பார்க்கலாம். ஸோ இது ஒரு அடிஷ்னல் கேட்டகரி. ஸோ எக்ஸப்ட் ரியல் நம்பர்ஸ். ஸோ இது எதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா அந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0, therefore எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு -4 அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா -4 இருக்குது. ஸோ அதனால அது மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணுறோம். ஸோ த ஃபஸ்ட் ஒன், த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம். ஸோ நார்மலாக என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா a + ib. இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜென்ரல் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட் a அப்படின்னா என்னென்னா அது ரியல் நம்பர். நெக்ஸ்ட் b அப்படிங்கிறது அதுவும் ஒரு ரியல் நம்பர். அப்படின்னா ஐனா என்ன? ஸோ ஐங்கிறது அந்த இமேஜினரி யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் z ஈக்குவல் டு a + ib அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் சில பாயிண்ட் நம்ம இது பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஈக்குவேஷனில் b 0 அப்படி வந்துருச்சுன்னா அப்படின்னா a மட்டும்தான் இருக்கும். ஸோ அது ரியல் நம்பர் பார்ட் ஆகிடுது. சப்போஸ் a 0 அப்படின்னா என்ன பண்ணும், ibன்னு இருக்கும். ஸோ அது இமேஜினரி பார்ட் வந்துடுது. ஸோ அது நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் இதில் எது நெகட்டிவ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்கிறோம். z ஈக்குவல் டு a + ib அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா அதோட நெகட்டிவ் நம்பர் அப்படின்னா -z. ஸோ அது என்ன சொல்கிறோன்னா அதோட சைன் மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஸோ ரியல் நம்பரோட சைனை மாற்றினா இதோட நெகட்டிவ் நம்பர் கிடைக்கிறோம். ஸோ இங்கே ரியல் நம்பர் ab. ஸோ அதோட சைன் மாற்றினா -a + i × -b. இதான் ஸோ அதுக்கடுத்து சம் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, a + ib + c + id. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா a + c தனியாக கிடச்சிடும் ப்ளஸ் ஐன். ஏன்னா நார்மலாக ரெண்டுலேயே i காமனாக இருக்குது. ஸோ i எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு b + t. ஸோ இப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்துடும். அதே மாதிரி சப்ட்ராக்ஷன்லாம் என்னன்னா நம்மளுக்கு a - c b - d அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் வந்துடும். ஸோ அதுக்கடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி i ஸ்கொயர். ஸோ i⁻2 அதோட வேல்யூ என்ன -1. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதுக்கு பிறகு வர்ற ப்ராப்ளம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் a + ib × c + id. ஸோ என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏவும் சியும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ அதுக்கடுத்து ஏவும் ஐடி அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட்டில் உள்ளதில் ஐபியையும் சியும் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐபி இன்ட்டு ஐடி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஏசி அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு உள்ளது வந்து ரெண்டுலேயே காமனாக ஐ இருக்குது. ஸோ ஏடி ப்ளஸ் பிசி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஐ ஸ்கொயர் ஐ பவர் 2 வேல்யூ என்ன -1. ஸோ அந்த -1 இன்ட்டு பிடின்னு போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஏசி மைனஸ் பிடி ப்ளஸ் ஐ இன்ட்டு ஏடி ப்ளஸ் பிசி. அதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணால் கான்ஜுகேட் பார்க்குறோம். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்ம் வந்து ஏ ப்ளஸ் ஐபி. ஸோ அதோட கான்ஜுகேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ மைனஸ் ஐபி. இது நார்மலாக பண்ணது தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம டிவிஷன் கொடுத்தோம்னா ஏ ப்ளஸ் ஐபி டிவைடட் பை சி ப்ளஸ் ஐடின்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டினாமினேட்டரில் உள்ளதை நம்ம கான்ஜுகேட் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ரைட் சைடில் எடுத்துக்கலாம் சி மைனஸ் ஐடி டிவைடட் பை சி மைனஸ் ஐடி எடுத்துருக்கோம். அதை மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன ஒரு ஃபார்ம் கொண்டுறோம்னா கீழே உள்ள ஏசி ப்ளஸ் பிடி டிவைடட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொண்டு வர்றோம். சில ப்ராப்பர்ட்டி இப்போது Z இன்டு Z பார் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா Z போட்டு அது மேலே ஒரு சின்ன கோட் பண்ணால் அதோட கான்ஜுகேட் இருக்கும். ஸோ இப்போ அதோட ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபின்னு பண்ணுறோம். அதோட வேல்யூ என்னென்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஆல்ரெடி வந்து கான்ஜுகேட்டாக இருக்குது, அதாவது செட் பார்ன்னு இருக்குது. அதோட கான்ஜுகேட் என்னென்னா இப்போ இதோட மீனிங் என்னென்னா ஏ மைனஸ் ஐபின்னு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஐபி. ஸோ இப்போ ஏ மைனஸ் ஐபிங்கிறது செட் பார், அதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா ஜெட். ஸோ அதுதான் வந்து ஜெட் பார். அதுக்கு மேலே இன்னொரு பார் டபுள் பார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெட் வந்துடும். ஸோ அதுக்கடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து நார்மல் தான். ஸோ ஏங்கிறது வந்து நம்ம ரியல் பார்ட்டு, ஐபிங்கிறது வந்து நம்ம இமேஜினரி பார்ட்னு சொல்லிடலாம். ஸோ அப்படிங்கிற ஒரு இதில் சுச்சுவேஷனில் ஜெட்டையும் அதோட கான்ஜுகேட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஐபி ப்ளஸ் ஏ மைனஸ் ஐபி. ஸோ ஐபி கேன்சல் ஆகிடும். ஏ இருக்குது, 2a இருக்குது. ஸோ இசட் ப்ளஸ் ஜெட் பார் ஈக்குவல் டு 2a அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஜெட் ப்ளஸ் ஜெட் பார் டிவைடட் பை 2. ஸோ இதே மாதிரி இசட் மைனஸ் இசட் பார் அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன வரும் இசட் மைனஸ் இசட் பார் டிவைடட் பை 2i. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிஷன் இருக்குது. அதோட கான்ஜுகேட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அதாவது தனித்தனியாக கான்ஜுகேட் பண்ணி அதை ஆட் பண்ணனா என்ன வருமோ அதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் நம்ம எடுத்துருக்கோம். ஏ ப்ளஸ் ஐபி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z1 சி ப்ளஸ் ஐடி அது வந்து Z2 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறேன். Z1 ப்ளஸ் Z2 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி ப்ளஸ் சி ப்ளஸ் ஐடின்னு எடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஐ இன்ட்டு பி ப்ளஸ் டி. ஸோ இதுக்கு வந்து நம்ம கான்ஜுகேட் எடுத்தோம்னா ஏ ப்ளஸ் சி அந்த ப்ளஸ் வந்து மைனஸ் மாறிடும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஆர்ஹெச்எஸ் எடுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம சால்வ் பண்ணோமா. ஸோ அதுக்காக என்ன பண்ணால் Z1 பார் வந்து கான்ஜுகேட் பண்ணிடுறேன், Z2 வந்து கான்ஜுகேட் பண்ணிடுறேன். பண்ணோன்னா ஏ மைனஸ் ஐபி சி மைனஸ் ஐடி வந்துடும். அதை ரெண்டையும் மறுபடியும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணால் எனக்கு வந்து இந்த ஏ ப்ளஸ் சி மைனஸ் ஐ இன்ட்டு பி ப்ளஸ் டி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்போது இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ 1, 2ல் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இதை வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். Z1 Z2 அதுக்கு வந்து கான்ஜுகேட் எடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னா ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து கான்ஜுகேட் பண்ணி அதை வந்து மல்டிப்ளை பண்ணால் Z1 பார் இன்ட்டு Z2 பார் அப்படி பண்ணோன்னா அதோட நம்மளுக்கு அந்த ஆன்சர் வரும். அதுக்கு நான் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன், இதை பார்த்துங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு வந்து கான்ஜுகேட் எடுத்திருக்கேன். அது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு
ஸோ தனித்தனியாக நான் வந்து கான்ஜுகேட் பண்ணியிருக்கேன். அதை மறுபடியும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வருது. அது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2, ஸோ we can prove that z1 z2 bar equal to z1 bar into z2 bar. அப்புறம் வந்து டிவிஷனுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் z1 by z2 அதுக்கு வந்து ஹோல் பார் எடுத்தோம்னா தனித்தனியாக வந்து கான்ஜுகேட் பண்ணி அதை டிவிஷன் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அப்புறம் வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி 8 அது ஒரு ஞாபகம் வச்சுங்க. z பவர் n ஹோல் பவர் பார் ஈக்குவல் டு z வந்து கான்ஜுகேட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து பவர் அப்ளை பண்ணலாம், ஹோல் பவர் n சொல்லிட்டு பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சில ப்ராப்பர்ட்டி. அதுக்கடுத்து சில ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரூட் ஆஃப் -35 இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து -1 × 35 எடுத்துக்கலாம். அப்புறம் -1 ரூட் எடுத்துக்கிட்டு ரூட் ஆஃப் 35 எடுத்துக்கலாம். ஸோ -1 அப்படின்னு என்னென்னா அந்த -1ஓட வேல்யூ என்னென்னா i². நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் i/2 i² வேல்யூ வந்து -1 சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து i² நான் இங்கே போட்டேன். ஸோ இதை ரூட் எடுத்தோன்னா i வரும். ஸோ i அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரூட் 35 அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படியே ரூட் 35 அப்படி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது 3 மைனஸ் ரூட் ஆஃப் -7. ஸோ 3 மைனஸ் ரூட் ஆஃப் -7 -1 × 7 எடுத்துக்கலாம். ஸோ -1 மறுபடியும் என்ன பண்ணோம், ரூட் ஆஃப் -1 ரூட் ஆஃப் 7 எடுத்துக்கலாம். ரூட் ஆஃப் -1 வேல்யூ வந்து i7 அப்படியே இருக்கும். ஸோ 3 மைனஸ் i ரூட் ஆஃப் 7. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வருது. எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்ம 3 + 2i + -7 -i இருக்குது. இதை வந்து ஆட் பண்ண வேண்டியதான் அப்படியே. ஸோ 3 - 7 -4 2i இருக்குது, இங்கே -i இருக்குது. ஸோ +i. ஸோ இது வந்து ஜென்ரல். இப்போ ரெண்டாவது வந்து மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 - 3i × 4 + 2iன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 4 வச்சு பண்ணிக்கலாம். 2 × 4 அப்புறம் 2 × 2i அப்புறம் வந்து -3i × 4 -3i × 2i அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 14 - 8i அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் வந்து ரியல் எதுன்னா 14, இமேஜினரின்னா -8. சில ப்ராப்பர்ட்டி i/4 அதோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். i/4 அப்படின்னா i/2 × i/2. ஏன்னா a/m × a/n = a/m + n அப்படிங்கிற ஃபார்முலா பண்ணோம்னா i² வேல்யூ வந்து -1 × -1 = 1. ஸோ i/4 வேல்யூ 1. நெக்ஸ்ட் வந்து i/3 வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ i/3னா i² × i/1. ஓகேவா? ஸோ i² வேல்யூ -1, i/1ஓட வேல்யூ வெறும் i தான். ஸோ ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ -i. அப்புறம் வந்து i² வேல்யூ வந்து -1, i/4n வேல்யூ 1, 4n -1னா -i, 4n -2னா -1. இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முன்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ z = 3i/20 - i/19 டிவைடட் பை 2i - 1 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் 3 × a/m ஹோல் பவர் n = a/mn. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு 3 × i² ஹோல் பவர் n அப்படின்னா 2 × 10 அப்படின்னு பார்த்தோம்னா 20. ஸோ 3i/20 வந்துடுது. அதுக்கு வந்து ஃபார்முலா அப்படி எழுதியிருக்கேன். இங்கே வந்து -i² ஹோல் பவர் 9. ஸோ 9 × 2 18 இன்ட்டு i/1 எடுத்திருக்கேன். ஏன்னா a/m × a/n. ஸோ ஆல்ரெடி 18 இருக்குது, ப்ளஸ் இங்கே 1 இருக்குது. ஸோ 18 + 1 19. ஸோ அதனால் அப்படி அந்த ஃபார்மில் மாற்றிருக்கேன். கீழே ஒன்றும் அதை 2i - 1 அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து 3 × i² வேல்யூ என்ன -1 ஹோல் பவர் 10 மைனஸ் மறுபடியும் அதே i² வேல்யூ வந்து -1 ஹோல் பவர் 9 × i/01. ஸோ இதை வந்து டினாமினேட்டர் வந்து ஜஸ்ட் நான் இடம் மாற்றி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். -1 + 2iன்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஸோ 1 வந்து 10 டைம்ஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு +1 வந்துடும். ஸோ +3. ஸோ 1 9 டைம் பண்ணோம்னா -1. ஸோ -1 × ப்ளஸ். ஸோ 3 + i. ஸோ ஆல்ரெடி வந்து i வந்து அப்படியே இருக்குது. ஸோ அந்த i அப்படி எடுத்து 3 + i. ஸோ டிவைடட் பை -1 + 2i. ஸோ இதை வந்து நம்ம வந்து நார்மல் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா
ஸோ டினாமினேட்டர் வந்து கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ -1 + 2a கான்ஜுகேட்னா -1 - 2a. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயும் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் கிடைக்குன்னா -1/5 -7/5 × I. இதில் வந்து ரியல் எதுன்னா -1/5, இமேஜினரி எதுன்னா -7/5. ஓகே, இன்றைக்கி இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மற்ற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.